உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை சென்னைக்கு வர வைக்க போறாரு. எங்கே இருந்தாலும் இவர் போக மாட்டார். இவர் லாடில் பக்கதாசி இவர் எங்கேயுமே போக மாட்டார். ஈஸியாருக்கு மட்டும் கிடையாது, கடலில் விழுந்து சாக சொன்னாலும் அவர்கள் பலரும் சாக தயாராக இருப்பார். அவனை ஹைப்பை உடச்சி விட்டா வரமாட்டான். ஹைப்பை உடச்சி விட்டா அவனை ஓட்டு விழுகாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால விஜய் இதை பண்ணுறாப்புல. அதனால தான் அந்த 41 பேர் செத்து போயிட்டான். இந்த பையனை வச்சு என்ன பண்ணுறது? நான் அந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். நம்ம விஜயும் பார்த்த மாதிரி ஆச்சு, வீட்டுக்கு ஒரு 35 லட்ச ரூபா அந்த மாதிரி ஆச்சு. இந்த ஸ்னேக் பாபு பண்ணிய மாட்டான்ற மாதிரி நீங்கள் அரசாங்கம் 50 லட்சம் கொடுத்தாலும் அவங்க விஜயை தான் பார்க்கணுன்னு பார்ப்பேன். என்னை தவிர தோக்குறதுக்கு நான் கூட சின்னம் இருந்தால் தான் தோக்க முடியும். அனைவரையும் கவர் சின்னம்னா கவர் சின்னம் கூட கேட்கலாம். இது கவர் அணில் சின்னம் கூட கேட்கலாம். விஜய்னாலேயே விஜயோட தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தற்கொலையாக இருக்கிறதுனால தான் விஜய் ரசிகனாக இருக்கான். திருத்தணும்னு நினச்சா நம்மளை விட்டு போயிடுவான். இல்லை திருத்தாமல் இப்படி நம்ம வச்சு நம்ம சிஎம் ஆயிடலான்னு பார்த்தா செத்து போயிடுறான். நம்ம காசையும் ஒரு 7 கோடி 8 கோடி ஆட்டையை போயிடுது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு மாதமாக ரூம் போட்டு 8 கோடி அனாமத்தா போச்சு. இனி அடுத்ததில் வந்து ஏதாவது ஒரு சம்பாதனை இருந்ததுன்னா எப்படி இந்த காசை ஈடு கட்டுறது அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பிஜேபி காசு தர மாட்டான். இவர் தான் கை காசு தான் போடணும்னு நினைக்கிறேன். விஜயோட அடுத்த பிரச்சாரம் ஹெலிகாப்டரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அதை ரெக்கையை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஆபத்தாயிடும். சுற்றுச்சு அப்படின்னா தலையை வெட்டிடும். நீங்கள் எதாவது பிடிச்சி தொங்கி விஜய் வீட்டுக்கு போயிடலாம், அப்படி ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கினோம்னா இன்னும் அவரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார்? நல்லா இருக்குமா சார். கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கரூருக்கு போகாததே அவருக்கு ஒரு மோசமான பேரை உருவாக்கி கொடுத்துச்சு. இப்போ அதை தாண்டி உயிரிழந்தவங்களோட குடும்பத்தை சென்னைக்கு வர வைக்க போறாரு. இது சரியா தப்பா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த உலகத்துல எதையுமே சரி தப்புன்னே சொல்ல முடியாது. அதாவது கேப்பையில நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சுங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி, கேப்பையில எப்படி நெய் வெடியும்? கேப்பைக்கு நெய்க்கு சம்மந்தமே இல்லை. என்ன சொன்னா கேப்பையில இருந்து நெய்யா வடிச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அதை ஒருத்தர் நம்புறான் அப்படின்னா சொல்றதுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். என் பையன் செத்துட்டான், பரவாயில்ல, விஜய் நல்லா இருக்கார்ல, அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித இனத்திலேயே இப்படி ஒரு பிறவிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஆட்கள் தான் விஜயோட ரசிகர்களில் பெருவாரியான ஆட்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் தான் 10 மாதம் சுமந்து பெற்ற பையன் இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒருத்தன் போய் இருக்கான்னா அவன் செத்துட்டான், பரவாயில்ல, விஜய் பக்கத்தில் பார்த்துட்டு செத்துட்டான், அவன் ஃபோட்டோ வச்சு விஜய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னா எனக்கு திருப்தின்னு சொல்கிற ஒரு தாயை வந்து தமிழகம் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குது. இப்போ வந்து இவர்களுடைய கேடுகெட்டத்தனமெல்லாம் எப்போ வெளியே வருதுன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது வெளியில் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான தற்கொலைகளெல்லாம் வெளியே அடையாளப்படுத்தணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த தலைவனே அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை தான். அப்படின்றதுனால தான் என்னன்றா இப்போ வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தான் பழக்கம். எங்கே இருந்தாலும் இவர் போக மாட்டார். இவர் லாடில் பக்கதாசி இவர் எங்கேயுமே போக மாட்டார். மித்தவங்களாம் பார்க்க கூட்டம் வராது. ஏன்னா இந்த அஜித் இருக்காப்புல, நம்ம அஜித் சொன்னோம்னா அப்போ அஜித் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம அஜித்தை வைங்க. விஜயகாந்த் இருந்தார், அவரெல்லாம் மக்களோட மக்களாக தானே இருந்தார். அவரை பார்க்க வந்து கூட்டம் அவனு சாகலையே. ஏன்னா நீ வந்து ஹைப்பை ஏற்படுத்துறீங்க. மறைவாக இருந்து மூஞ்சியை காட்டாமல் ஹைப்பை ஏற்படுத்தி அந்த ஃபயரை வச்சிருக்கனால முட்டாள்கள் வந்து விழுந்து சாகுறான். அவனை ஹைப்பை உடச்சி விட்டா வரமாட்டான். ஹைப்பை உடச்சி விட்டா அவனை ஓட்டு விழுகாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால விஜய் இதை பண்ணுறாப்புல. அதனால தான் அந்த 41 பேர் செத்து போயிட்டான். அந்த 41 பேர் குடும்பத்தில் பெருவாரியானவர்கள் வந்து பரவாயில்ல, சாவை வந்து அவர்கள் பெருசாகவே எடுத்துக்கல. விஜய் நல்லா இருக்கட்டும், விஜய் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் எங்கே கூப்பிட்டாலும் வருவாங்க. ஈஸியாருக்கு மட்டும் கிடையாது, கடலில் விழுந்து சாக சொன்னாலும் அவர்கள் பலரும் சாக தயாராக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரியா இருந்தால் மட்டும்தான் அவர் விஜய் ரசிகர்களாக இருக்க முடியும். ஆனால் வெளியில் சொல்லப்படுறது விஜய் மேலே இருக்கிற பாசம் மட்டும் கிடையாது, அவர் கொடுத்த அந்த 20 லட்சம் பணத்துக்காக கூட இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, பணம் பாசம் இருந்தவன் ஏமா பெற்ற தாய் வந்து பிள்ளை இறந்து போச்சுன்னா அந்த 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கா அவர் குழந்தைய, அவனே சாகரம் பரவாயில்லன்னு சொல்லும்போது ஒரு தாய் இருக்கும்போது தாயா பேயா அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதெல்லாம் சைக்கோ, இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை இது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் காசும் வரும்போது அவன் என்ன பார்ப்பான், சரி இருந்துமே என்னத்தை பண்ண போகிறான், விஜயை பார்க்க போனால் செத்துட்டான், நம்மளும் அதை சாக்க வச்சு விஜயை பார்த்துடலாம். இப்படிப்பட்ட லூசுங்கள் தான் இங்கே நிறையா இருக்குது. நம்ம பிள்ளை செத்து போச்சு பரவாயில்ல, இப்போனாலும் செத்ததுனால விஜய் நம்ம பார்க்கலாம்ல பக்கத்தில் அப்படின்ற மனநிலை படைத்த சைக்கோக்கள் தான் அதில் இருக்கும்போது அந்த சைக்கோ கூட்டம் கேட்டு போனால் நமக்கு என்னன்றது தான் பார்க்க முடியும் வேண்டியதாக இருக்குது. இப்போ காசுக்காகவும் கூட பண்ணுறாங்க. விஜய் மேலே இருக்கிற பாசம் ப்ளஸ் காசு ரெண்டுமே சேர்ந்து தான் இப்படி பண்ணுறாங்க. அதுதான்மா, விஜய் மேலே பாசம் கிடையாதுமா. அது வந்து எப்படின்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு கிரேஸ்மா. அது ஹியூமன் கேட்டல்ஸ் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க.
முட்டாள்தனமான கிரேஸ். அந்த கிரேஸில் காசும் வருதுங்கும் போது ஒரே கல்லில் 2 மாங்காய் வருது. இந்த பையனை வச்சு என்ன பண்ணுறது, நான் அந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கான், நம்ம விஜயம் பார்த்த மாதிரி ஆச்சு, வீட்டுக்கு ஒரு 35 லட்ச ரூபா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற 35 லட்சம் 30 லட்சம்ன்றது பெரிய காசு. அது கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இருக்கும்போது செத்துட்டான், சரி நம்ம போய் எக்ஸ்ட்ரா 2 பிட்டை போட்டோன்னா விஜய் நல்லா இருக்கட்டும்னா பேமெண்ட் வந்துடும். இல்லை விஜய் ரசிகராக மட்டும் இருந்தேன்னா அந்த 2 பேருக்கு பேமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க பாருங்கள், 20 லட்சம் அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. எதுக்கு விஜய் இப்போ செத்துனா விஜய் புகழ்ந்து பேசிட்டு காசை வாங்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மனநிலையில் தான் அவர்கள் இருப்பாங்க. இப்போ காசு தான் காரணம்னா கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு அமௌண்ட் தராங்க. விஜய்க்கு மட்டும் சப்போர்ட் பண்றவங்க ஏன் கவர்மெண்ட் மேல குறை சொல்றாங்க சார்? இல்லை, அவங்க தற்கூரிமா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, புரியுதா? இந்த கவர்மெண்ட் எதுக்கு 10 லட்சம் கொடுத்துச்சுன்றது தான் கேள்வியே. பாயாசம் கொடுத்தாலும் சரி, பாயா கொடுத்தாலும் சரி, அவங்க அந்த பாம்பு பணியாதுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி, இந்த ஸ்னேக் பாம்பு பணிய மாட்டான்ற மாதிரி, நீ அரசாங்கம் 50 லட்சம் கொடுத்தாலும் அவங்க விஜயை தான் பார்க்கணுன்னு பார்ப்பாங்க தவிர இவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவங்க கொடுக்குற காசு வேஸ்ட்டு. மக்கள் வரி பணம் ஒரு 2 கோடி ரூபா வேஸ்ட்டு தான். 40 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 4 கோடி வேஸ்ட்டு. மக்கள் இதில் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கலாம், எவ்வளோ பணிகள். 40 கோடி ரூபா 4 கோடி ரூபா இருந்ததுன்னா 2 கிராம பாலங்கள் கட்டிருக்கலாம், ஆற்று பாலங்களை கட்டி விட்டுருக்கலாம், பல்வேறு மக்களுக்கு பள்ளிக்கூடங்களை ரினோவேட் பண்ணியிருக்கலாம், ஒரு 100 பள்ளிக்கூடங்களை இப்படி பண்ணியிருக்கலாம். எதுக்கு இவங்களுக்கு போய் 10 லட்சம் கொடுத்தாங்கன்றது அவர் கேள்வியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடம் பார்த்தாலும் விஜய் பேரை வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர்கள் பண்ணுற அட்டூழியம் தான் தாங்க முடியல. செருப்பை தூக்கி அடிக்கிறது, காரில் போகும்போது போடுறது, இந்த மாதிரி நிறைய இடத்துல விஜய் ரசிகர்கள் அட்டூழியம்னு சொல்லி வருது. உண்மையிலேயே அதெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான் பண்ணுறாங்களா, இல்லை அவர் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம்? அவர் பேரை கெடுக்க என்ன லூஸ் ஆகும், வேலை வெட்டிக்கிட்டு அவங்களே இருக்கும்போது அவன் எதுக்கு? இப்போ ஒரு ரவுடி குடும்பம் இருக்குது அப்படின்னா அவன் இப்போ இன்னொருத்தனை கொள்றதுக்கு அடியாலாம் வைக்க வேணாம். அவன் வீட்டிலே 4 பிள்ளை இருக்கும்போது அவன் இன்னொரு அடியால் வச்சு கொள்கிறான். அந்த மாதிரி தான் அவன் தற்கொலைகள் அப்படி தான் இருப்பான். அவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், டயரில் விடுக்கணும், விஜயோட கவனத்தை ஈர்த்து விஜயை நம்ம பார்த்துடணும், விஜயை நம்ம கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்ற சைக்கோக்கள் தான். இதை தாண்டி கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாண்டி டிவிகே சைட்லேருந்து 5 சின்னங்களை கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னா பெண்களையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் ஒரு 5 சின்னம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்னத்தை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஆமாம், அவங்க எலெக்ஷன் நிற்கணும்னா சின்ன வேணும்ல, தோக்குறதுக்குனா கூட சின்ன இருந்தால் தான் தோக்க முடியும். அதனால் அவங்க எல்லாம் அனைவரையும் கவர் சின்னம்னா கவர் சின்னம் கூட கேட்கலாம். அவங்க இது கவர் இருப்பாரு, இந்த இப்போ லெட்டர் போடுறதுக்கு கவர் வச்சு கொடுப்பேன், அந்த கவர் சின்னத்தை கேட்டால் அனைவரும் கவர மாதிரி இருக்கும். அப்படி தான் பண்ணிக்கலாம். என்ன சின்ன வச்சான்னா தற்கொலைகள் அந்த ஒரு அமௌண்ட்டு ஒரு 5% ஓட்டு விழுக போகுது. அது என்ன சின்னம் போட்டிங்கனாலும் விழுகும். செருப்பு சின்னம் போட்டால் கூட அதுலேயும் ஓட்டு போடுவாங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க ஏதோ ஃபார்மாலிட்டி கட்சி நடத்துறதுனால ஒரு சின்னம் கேட்டு தானே ஆகணும். ஏதாவது ஒரு சின்னத்தில் ஓட்டு போட்டு தானே ஆகணும். அதுக்காக 5 சின்னம் அவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தனி குழு போட்டு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது தாண்டி பிரச்சாரத்தில் நடந்த ஷூட்டிங் நடந்ததா அப்படின்றது தான் பயங்கர வைரலாக போச்சு. அதை தாண்டி இப்போ கேரவனில் நடிகைகள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ. அப்படிலாம் யாரும் இல்லை, நடிகைகள்லாம் இருந்ததா இப்போ இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க வந்து ஷூட்டிங் நடத்துனது உண்மை. ஷூட்டிங் நடந்தால் அந்த க்ரௌடு, அந்த பஸ்ஸை நெருங்கி வருது, விஜயை பார்க்குறதுக்கு மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு காட்டுறது தான். அது வந்து பாடல் சீனில் இடையில சேர்த்து விட்றதுக்கான ஒரு மாண்டேஜ் தான். அதில் நடிகெல்லாம் வச்சுலாம் அந்த மாதிரி ஷூட்டிங் கிடையாது, டைலாக் ஷூட்டிங்லாம் கிடையாது. இது வந்து டாப் ஆங்கிளில் பஸ்ஸு அந்த கூட்டம் நெருக்கி முண்டி அடித்து வர்றது, விஜய் லைட் ஆஃப் பண்ணி போடுறது, அதை பார்த்து தொண்டர்கள் கத்துறது, விஜய்க்கு க்ளோஸ்அப்பு, இதுதான் ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் தான் நடந்தது. நடிகைகள்லாம் இருந்ததா தகவல் இல்லை. நம்மளாம் ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லை, நடிகைகள்லாம் இல்லை. இப்போ டிவிக்கேவை ட்ரோல் பண்ணுறது இந்த நடிகை இஷ்யூன்னு வந்ததுக்கு அப்புறமா சின்னம் வேற கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக ஏதாச்சும் சின்னத்துக்கு பேர் வைப்பாங்களோ, அதுவும் பெண்களை கவர்ற மாதிரி அப்படின்னு சொன்னது பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி வைப்பாங்க சார்? அது இல்லை, எப்படி வைப்பாங்கன்னு அவங்களே ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏன் முடியுமா பண்ண முடியும்? நான் என்ன சொல்ல முடியும்? அவங்களா ஏதாவது ஒன்று அணில் சின்னம் கூட கேட்கலாம், ஆனால் உயிரோடு இருக்க அதை கொடுக்க மாட்டாங்க. அதனால் வேறு ஏதாவது டப்பா கேட்குறாங்க. கார் சின்னம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பைக் சின்னம் கேட்குறதுக்கு வாய்ப்பு. ஆட்டோ கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஆட்டோ சின்னம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஷேர் ஆட்டோ கூட எவனும் கேட்க மாட்டான், அது கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஆட்டோ எல்லாம் கேட்பாங்க, ஷேர் ஆட்டோ சின்னம் கூட கேட்கலாம். அதெல்லாம் நிறையா பேர் ஏற்றிட்டு போகலாம்ல. இந்த சின்னங்களை எப்படி சார் சூஸ் பண்ணுறாங்க? சூஸ் பண்ணுறது வந்து அது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும். டெல்லியில் வந்து இவங்க கேட்குறத எழுதி கொடுப்பாங்க. அவங்க இந்த சின்னம்லாம் இல்லை, அகில இந்திய கட்சியாக இருந்தால் இப்போ யானை சின்னம் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டில் யாருக்கும் தரமாட்டாங்க. அந்த மாதிரி அகில இந்திய கட்சிகள் வைக்காத லோக்கல் கட்சிகள் வச்சுருக்க சின்னமாக இருந்தால் அவங்களுக்கு தருவாங்க. அதில் இவர் ஆட்டோ கேட்குறாரா, ஷேர் ஆட்டோ கேட்குறாரா, சைக்கிள் சின்னம்லாம் ஏற்கனவே தரமாட்டாங்க. 2 வீலர் சின்னம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்லை, சவுத் இந்தியாவில் இல்லை, அது சுயேட்சை சின்னம் தான் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் 2 வீலர் சின்னம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அது சின்னத்தை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகுன்றக்கா 2 வீலர் கார்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல.
மாங்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி ஏதாவது வெண்டைக்காய், அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம். தாண்டி கரூர் இஷ்யூ நடந்து கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே ஆச்சு. விஜய் வெளியில் வந்து யாருமே பார்க்கல. அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு, அங்கே போய் பிரச்சாரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு தகவல். அது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பரப்பி விடுவாங்க. விஜய் வீட்டுக்குள்ளே தான் இருக்காப்புல, வீட்டை விட்டே வெளியில் வரல. அவர் எங்கே வெளிநாட்டுக்கு போவார், அவர் இங்கே தான் இருக்காப்புல. இதை யோசிச்சுட்டுப்பாங்க, சின்ன வாங்குறது 10 ரூபா செத்துட்டான், அடுத்த போட்டோம்னா என்ன ஆகும், செத்தானா எப்படி பணம் கொடுக்குறது, சூதாட்டத்தில் போகிற மாதிரிலாம் ஆகுது. இது நம்மளை பார்க்கவும் செத்து போயிட்டான்னா தலைக்கு 20 லட்ச ரூபா என்ன ஆச்சு, 10 பேருக்கு 2 கோடி ஆச்சு. 10 பேருக்கு 2 கோடி, 40 பேருக்கு எவ்வளோ ஆச்சு, 8 கோடி ஆச்சு. 8 கோடி அனாமத்தாக போச்சு. இனி அடுத்ததில் வந்து ஏதாவது ஒரு சம்பாதனை வந்ததுன்னா எப்படி இந்த காசை ஈடு கட்டுறது அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பிஜேபி காசு தர மாட்டான், இவர் தான் கை காசு தான் போடணும்னு நினைக்கிறேன். வசூல் பண்ணி போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதால அடுத்து எப்படி கொண்டு போகலாம், நஷ்டத்து மேலே நஷ்டம் ஆகக்கூடாது. விஜயோட அடுத்த பிரச்சாரம் ஹெலிகாப்டரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர் நடந்தால் பெரிய ஆபத்து தான். அது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்துது. எல்லாம் அதை ரெக்கையை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஆபத்தாயிடும். சுற்றுச்சு அப்படின்னா தலையை வெட்டிடும். ரெக்கையெல்லாம் வந்து கிட்டே போக முடியாது. இவங்க போய் விஜயை பார்க்குறேன்னு போவான், போய் பின்னாடி ஒரு இது சுற்றிக்கிட்டு இருக்கும், ஹெலிகாப்டரில் பின்னாடி ஒரு ரெக்கை சுற்றிட்டு இருக்கும். மேலே எதையாவது பிடிச்சி தொங்கி ஆன் பண்ணி விட்டாயின்னு வைங்க, ஒரு 10-20 பேர் தலை வெட்டுப்பட்டு இதாயிரும். ரொம்ப ஆபத்து ஹெலிகாப்டர். ஏன்னா இவங்க அடக்க முடியாது. மேலே ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, இவங்க எதாவது பிடிச்சி தொங்கி விஜய் வீட்டுக்கு போயிடலாம், அப்படி ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கினோம்னா இன்னும் அவரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அது மேலேருந்து தானே சார் பார்க்குறாங்க, எப்படி சார் எங்கேருந்து மேலேருந்து அவர் போகும்போது அப்படியே பார்த்துட்டு மக்களை பார்த்து கீழே இறங்கி தானே ஆகும், கீழே இறங்கணும்ல. எப்படியாவது ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படி வானத்திலேயே சுற்றிக்கிட்டே இருப்பாரா வெளியே? எப்படியாவது ஏதாவது ஒருத்தர் இறங்கி தானே பிரச்சாரம் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு வரணும். அப்போ போய் ஹெலிகாப்டர் முடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஃப் பண்ணவும் முடியாது, ஆன் பண்ணவும் முடியாது. போலீஸ் என்ன பண்ணுறது? ஸோ ஹெலிகாப்டர் மேலும் ஆபத்தை தான் கொண்டு வரும். ஃபேன்னா கூட ஏதோ முட்டி மூச்சு அடைச்சி செத்து போயிட்டாங்க. ஹெலிகாப்டர்லாம் ஃபேனில் சிக்குனாயின்னு வைங்க, மொத்தமாக போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. ஹெலிகாப்டரில் வர எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு வாப்பில். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ரிஸ்க். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஹெலிகாப்டர் வந்து ஆபத்து தான், அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகே நேரில் வந்து மக்களை சந்திக்கிறது, இப்போ மழை டைம் வேற வரப்போது பார்க்கறது தான். அவர் ஹெலிகாப்டரில் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வந்தார்னா அது நல்லா இருக்குமா? இல்லை, அது உங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையம்மா. கட்சி தலைவனுக்கு தெரியலையே. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவருக்கு தெரியுதான்னு தெரில. அவர் வெயில் காலன்றதுனால வெளியே வரமாட்டார். மழை காலம் முடிகிற வரைக்கும் வரமாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். டிசம்பருக்கு மேலே தான் வருவார், மழை விட்டதுக்கப்புறம். நவம்பர் மாதம் ஃபுல்லாக மழை பெய்யும். அக்டோபர் நவம்பரில் இந்த புயல் சின்ன உருவாயிடுச்சு. நான் அடுத்த மாதம் நவம்பர் 2 வரைக்கும் மழை பெய்யும். டிசம்பர் பிகினிங் வரைக்கும் கூட பெய்யும். டிசம்பருக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார் நீங்கள் இந்த காரணம்லாம் சொல்கிறீங்க, வெளியில் வந்தாலும் இதோ இப்போ 41 பேர் பலியான மாதிரி மீண்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக கூட இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் மணிரத்னம் அன்றைக்கே டைலாக் வச்சுருக்காப்புல, தெரியுமில்ல? அந்த ஷாலினி மாதவன் படத்தில், நான் அவனை லவ் பண்ணல ஆனால் லவ் பண்ணிடுவான் போல் இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக் வச்சு. அந்த மாதிரி சாக மாட்டான்னு ஆனால் செத்துருவான் போல் இருக்குது அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். சாக மாட்டான், ஆனால் வந்து ஹெலிகாப்டர் வந்தால் செத்துருவானோன்னு தோணுது. விஜய்னாலேயே விஜயோட தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தற்கொலையாக இருக்கிறதுனால தான் விஜய் ரசிகனாக இருக்கான். அவனை மாறி திருத்திட்டோம்னா நம்மளை விட்டு போயிடுவான். அதனால் இருதலை கொள்ளை எறும்பாக இருக்காப்புல விஜய். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனை திருத்தணும்னு நினச்சா நம்மளை விட்டு போயிடுவான். இல்லை திருத்தாமல் இப்படி நம்ம வச்சு நம்ம சிஎம் ஆயிடலான்னு பார்த்தா செத்து போயிடுறான். நம்ம காசையும் ஒரு 7 கோடி 8 கோடி ஆட்டையாக போயிடுது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு மாதமாக ரூம் போட்டு ரூம்லேயே உட்காந்து வெளியே வராமல் அடுத்து என்ன பண்ணலாம் அவரே யோசிக்கிறாரா விஜய்? ஆமாம், அவர் தானே யோசிச்சாகணும். அவரும் யோசிக்கணும், கூட இருக்கவங்களும் யோசிப்பாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவாங்க, வந்து வெளியே வருவாங்க டிசம்பர் மாதம். அப்போ ஒருத்தர் பார்க்கலாம். டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.